ஏமாவா நல்ல பொறுப்பா இருக்கேன்னு கேட்டீங்களா? பாருங்க உங்க கண்ணால எவ்வளவு பண்ட பலகாரம் எல்லாம் செய்து வச்சிருக்கானு. என் மருமகன் எவ்வளவு பொறுப்பா பண்ட பலகாரம் எல்லாம் சுட்டு வச்சிருக்கா. நீ அடுக்கலையில என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா என்னம்மா நீ? எங்க மாமியாரே என்ன பத்தி பெருமையா சொல்றாங்க. நீ என்னன்னா என்னடி பண்ணியா இங்கன்னு கேட்டுட்டு இருக்க? உனக்கு பார்த்தாலே தெரியலையா எவ்வளவு விதவிதமா சுட்டு வச்சிருக்கேன்னு பண்ட பலகாரம் எல்லாம்? இவ்வளவு நேரம் சுமதி தானே இந்த அடுக்கலையில இருந்தா? ஆமா, அந்த அக்கா தான் பலகாரம் சுட்டுட்டு இருந்தாங்க. ஏம்மா அந்த அக்காவுக்கும் கை வலிக்கும் இல்லம்மா. நான் தான் அவங்க கிட்ட சொன்னேன், அக்கா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, மீதி பலகாரத்தை நான் சுடியேன்னு. அதான் இதெல்லாம் சுட்டு வச்சிருக்கேன். ஏம்மா அந்த அக்கா கொஞ்சம் முன்னாடி தான் கிளம்பி போனாங்க. பரவாயில்லையே, சம்பந்தி அம்மா அப்பா சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் கூட என் மோவல ஒரு நிமிஷம் நம்பாம தான் இருந்தேன். இப்ப கண்ணால பார்த்த அப்புறம் தான் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இவ்வளவு பொறுப்பா பண்ண பலகாரம் எல்லாம் சுடான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. பரவாயில்ல, மருமவா அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரு நல்ல வேலையை தான் பார்த்துட்டு இருக்கா. மருமவா தானே இதெல்லாம் சுட்டு வச்சிருக்கா, அவகிட்ட சொல்லி கொஞ்சம் பண்ண பலகாரத்தை ஆட்டை போட்டு போக வேண்டியதா. இங்க இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு போனா வீட்டுல போய் ஒண்ணும் சுட வேண்டாம்ல. அத்த நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. அத்த இங்க பாத்தீங்களா, இந்த அடுப்புக்கு மேல எடுத்து வச்சிருக்கிறதுல நம்ம வீட்டை கொண்டு போக தான் வச்சிருக்கேன். பாத்தீங்களா சம்பந்தம்மா, நான் மனசுல நினைச்சத கூட என் மருமவா எப்படி கண்டுபிடிச்சிட்டான்னு. ஆமா சம்பந்தி அம்மா, ஏமாவா இப்படிப்பட்ட புத்திசாலியா மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஏமா பேசிட்டே நிக்காதீங்க, ரெண்டு வரை நான் சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு பாருங்க முதல்ல. இப்போதானே உங்களுக்கு தெரியும் கைப்பக்குவம் எப்படின்னு. கைப்பக்குவம் சொல்லியா? எல்லா மாவும் பிசைஞ்சு வச்சது நம்ம சுமதி இல்ல. அவங்க பிசைஞ்சு வச்சாதான் இருந்தாலும் எண்ணெயில போட்டு சுட்டு எடுத்ததுல நான் தானே. இந்த பட்டத்துல எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு போயிருவேனா? அருமோல நீ சொன்னா சரிதான். ஆமா மருமோளே, நீ சொல்லியதெல்லாம் சரிதான். இப்படி சொல்லியே ஆமையாரு மருமோள இங்க இருக்கப்பட்ட எல்லாத்தையும் கடத்தி போக்கி இருக்காங்க. ஏமா நீ ஒன்னும் கவலைப்படாத, இங்க இருந்து கொண்டு போற பண்டத்தை வச்சு நாங்க நல்ல நாள் கொண்டாடுவோம். நான் வீட்டுல போயும் கொஞ்சம் பண்டம் செய்வேன் அம்மா, அது அக்கம் பக்கத்துல எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்படியாமாக்கா? ஆமாமா, என் மாமியாருக்கு போண்டா பஜ்ஜி வடை எல்லாம் செய்து கொடுக்கலான்னு இருக்கேன். அப்படியே மருமல? ஆமாத்த, அதுலயும் ஒரே கல்ல ரெண்டு மாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அத போலதான் நான் பலகாரம் சுட போறேன். என்னட்டு சொல்ற? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. எனக்கு புரிய மாதிரி சொல்லியம்மா. மாமியாருக்கு போண்டா பஜ்ஜி சுசியம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்மா. போதா லிஸ்ட் பெருசாயில போயிட்டு இருக்கு. ஐனி நீங்களும் வந்துகிட்டீங்களா? ஆஹா, என் மருமோ எனக்கு பிடிச்ச போல வடை பஜ்ஜி போண்டா செய்து தாரேன்னு சொல்லியா. இவ்வளவு நம்பி நான் எப்படி வாங்கி தின்ன முடியும்? பியாதி மாத்திரையிலா கலப்பா? என்னத்த மைண்ட் வாய்ஸ் இங்குறை கேக்குது? வடை பஜ்ஜில எல்லாம் பியாதி மாத்திரை ஒன்னும் கலக்க மாட்டேன். என்ன மேனகா, உன் மாமியாரும் உன்னை பற்றி ரொம்ப பெருமையா பேசுறாங்க போல. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பட்டாசுல பஜ்ஜி சுட்டு தரேன். அத்த நல்ல நாளுக்கு பட்டாசு வெடிச்ச போலயும் இருக்கும், பலகாரம் தின்ன போலயும் இருக்கேன் இல்ல? அடி பாவி, இதுக்கு தான் சொன்னாலா ஒரே கல்ல ரெண்டு மாங்கன்னு பட்டாசுல பஜ்ஜி சுட்டு கொடுக்க போறாளாம். கூறு கட்ட குக்கர்னு நிரூபிச்சுட்டே இருக்க. சம்மந்தி அம்மா பாவம். மைனி பலகாரம் சுட்டு வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிடுங்க. ஏடி ஓ மைனிக்காரிக்கு இப்ப பலகாரம் எல்லாம் அதிகம் பிடிக்காது டி. அம்மா நீ பேசாம இருமா, நான் என் மைனிக்காக ஆசையா பலகாரம் எல்லாம் சுட்டு வச்சிருக்கேன், சாப்பிட்டு பாக்கட்டும். மாசமா இருக்கல டி, அவளுக்கு இனிப்பு அதிகமா பிடிக்காது. அத நீ சொல்லாதம்மா, அவங்க முதல்ல தின்னி பாக்கட்டும். ஏடி சொல்ல கேளடி. போமா மைனியே, நானும் பாசமா இருக்க பார்த்து உனக்கு பிடிக்கவே இல்ல. மைனி ஒரு முறுக்கு மட்டும் சாப்பிட்டு பாருங்க. வேண்டாம் மேனகா, இனிப்பு எண்ணெய் எல்லாம் அவ்வளவு சாப்பிடக்கு பிடிக்கவே மாட்டேங்குது பாத்தியா. சொல்ல கேளுங்க மைனி, ஒரு கடியாவது கடிச்சு சாப்பிடுங்க. அட வேண்டாம் மேனகா. அப்படி சொல்லாதீங்க மைனி, நான் இந்த வருஷம் தானே பலகாரம் சுட்டிருக்கேன். சாப்பிடுங்க, சாப்பிட்டுதான் பாருங்களா. கூட சாப்பிடுங்க மைனி. மைனி என் கை பக்கம் நல்லா இருக்குல்ல? முறுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மைனி. மைனி நான் சுட்ட முறுக்க சாப்பிட்டு நீங்க ஆனந்த கண்ணீரை வடிக்கிறீங்க. வயிறு வலிக்குது. என்ன மறுபடியும் சொல்ற? ஆமாத்த, வயிறு ரொம்ப வலிக்குது, என்னால நிக்க கூட முடிய மாட்டேங்குது. மைனி நான் சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு நீங்க கிண்டல் பண்ணதெல்லாம் போதும். ஏ கூற கிட்டவள, சும்மா இருட்டி, அவன கிண்டல் பண்றா. அம்மா மைனி சம்மந்தி மாறுவனா இப்படிதானே கிண்டல் பண்ணுவாங்க. நான் கிண்டல் ஒண்ணும் பண்ணல அத்தை, உண்மையாவே எனக்கு வயிறு வலிக்குது அத்தை. ஐயோ கையும் ஓடல காலும் ஓடல, என் மருமகளுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே.
பொண்ணு வயிறு வலின்னு சொல்றாயில, நம்ம உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போவோம். அப்படியே சொல்றீங்க? ஆமா சம்பந்தி அம்மா, சீக்கிரமா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போவோம். என்னால வயிறு வலி தாங்க முடியல. மைனி என்னாச்சு? வா சின்ன பொண்ணே, ஹாஸ்பிடல் போலாம். சரிங்கம்மா, என்னால தாங்க முடியல. இல்லம்மா பயராத, நம்ம நேரா இப்ப ஹாஸ்பிடல் போவோம். என்ன சரி. என்னம்மா மைனி இப்படி சொல்றாங்க? ஐ மூடிட்டி. எதுக்கம்மா நீ என் மேல கோபப்பட்டுட்டு இருக்க? நான் பேசிட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருக்க. நான் அப்படி என்னம்மா தப்பு பண்ணேன்? என்னது தப்பு பண்ணேனா? நீ சுட்ட முறுக்கே அதிரசத்தையும் என் மருமக சாப்பிட்டு தானே இந்த வயிறு வலியில துடிச்சிட்டு இருக்கியா? என்னம்மா அதிரசமா முறுக்கன் சாப்பிட்டா உடனே வயிறு வலி வந்துருமா? அது இல்லடி, பாவம் என் மருமவ எப்படி துடிக்கானு. இங்க பாருடி, நீ பலகாரம் சுட்டதும் போதும், என் மருமோட பழி வாங்கினதும் போதும். வேண்டாம் வேண்டான்னு சொன்னவளுக்கு வாயில குத்தி இறக்கிட்டு என்னம்மா இப்படி சொல்லியா? நான் எதுக்குமா மைனிய பழி வாங்க போறேன்? ஆமாடி, முன்னாடி எல்லாம் நீ இங்க வந்து இருந்து ஒரு வாரம் 10 நாள் இருக்கும்போது மைனிகாரி எப்பவும் மாமியா வீட்டுக்கு போ மாமியா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டே இருப்பாயில. நீ போகாம இருந்தாலும் அவ அடிச்சு துரத்துவா இல்ல, அதெல்லாம் நீ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் அவளை பழி வாங்கிருக்க. ஏமா என்னதம்மா சொல்லிட்டு இருக்க? நான் அதெல்லாம் மனசுக்குள்ள வச்சிக்கவே இல்ல, அதெல்லாம் நான் மறந்து பல மாசம் ஆச்சு. அதுக்கு என் மைனிகாரி என்ன அடிச்சு துரத்துனால அது கேட்டபடி தானே நான் என் மைனிகார்ட்ட சண்டை போட்டிருக்கேன். அதுக்கு நான் எதுவுமே பண்ணலையம்மா. நானே மனசு திருந்து நல்லபடியா இருக்குன்னு நினைச்சாலும் நீ இருக்க விட மாட்டீங்க போல. ஆமா, அப்படியே இவ திருந்திட்டாளாம். ஆளை முகரக்கட்டையும் பாரா, ஆய் கிளிய மட்டும் நான் திருந்துட்டேன்னு சொல்லியா. பார்த்தா திருந்தின பாடு போல தெரியல. என் மாமியாருக்கு குடும்ப குத்து விளக்கா மாறிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருடி. மனசுல இருக்கப்பட்ட வஞ்சகம் இன்னைக்கு மாறவே மாறாதுடி. இந்த மாதிரி சமயத்துல அவளுக்கு இனிப்பு எல்லாம் பிடிக்கல கொடுக்காதன்னு சொன்ன பிறகு நீ அவ வேண்டான்னு சொன்ன நீ வரப்புறுத்து வாய்க்கு உள்ள போட்டு விட்டா இல்லடி. உங்ககிட்ட நான் எத்தனை டைம் நீ சொல்லேன், என் பேச்சு கேட்டியாடி? அவன் என் மருமவ எப்படி வலியில துடிச்சிட்டு இருக்கா. இங்க பாருடி, நான் இப்ப என் மருமவளை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போறேன். நான் திரும்பி வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள நீ சுட்ட பலகாரம் ஒண்ணு கூட வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. இந்த பலகாரம் ஒண்ணு வீட்டுக்குள்ள இருக்க கூடாதா? அம்மா, நீ சுட்ட பலகாரம் போதும், என் மருமகளுக்கு வயிற்று வலி வந்ததும் போதும். இதுக்கப்புறமா இந்த பலகாரத்தை நாங்க தின்னி எங்களுக்கு வயித்தால போகணுமா? அப்பா, அது வந்து சுமதி அக்கா சுட்ட பலகாரம். சுமதி சுட்ட பலகாரம் எல்லாம் ஏற்கனவே பெட்டியிலயும் தூக்குவாளிலயும் இருக்கு பத்திரமா. நீ சுட்டு வச்சிருக்கீல்ல அந்த கேஸ்க்கு மேல இருந்த பலகாரம், அது எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுருக்கோம், இல்லாட்டா நீயே தின்னிக்கோ. இல்ல இங்க பாருடி, என் மருமகளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, மனுஷியா இருக்க மாட்டேன், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. டாக்டரே இருந்தீங்க. என்னது, எங்க அம்மா என்ன கொன்னே போடுவாளா? இப்ப நான் என்ன பாவம் பண்ணேன்னு அவ்வளவு நேரமா என் அம்மா இருந்து வசம் பேசிட்டு போறா. மாயினையும் முறுக்கு தான் தின்னாங்க, நானும் தான் 1/2 மணிக்கு முன்னாடி ஒரு முறுக்கு தின்னேன். எனக்கு வயிறு வலி எல்லாம் ஒண்ணு வரலையா? எங்க அம்மா என்னன்னா நான் என்னமோ என் மைனிகாரிய பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கா. போற போக்கு பார்த்தா என் மைனிகாரி தான் என்ன பழி வாங்க போல. என்ன மருமோல காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்ட போல. நீங்களம்மா என்னத்தை செய்ய? முகரக்கட்டை பார்த்தா சந்தேகம் வரதானே செய்யும். சரி, நீ சுட்ட பலகாரத்தை எல்லாம் தூக்கி தூர போட்டு சுமதி சுட்டா எல்லாம் வாளில உள்ளது வாளில பெட்டிலயும் இருக்குல்ல, அதுல நமக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிரு, வீட்டுக்கு கொண்டு போக்கு. ஆணு பழந்துட்டு இருக்காத, நான் சொன்னதை கேட்டுல? ஆமாத்தே. ஆளாளுக்கு நம்மளையெல்லாம் ஏசிட்டு போறாங்க, ஒருவேளை இருக்குமோ? எத்த மறுபடியும் நீங்களா? நான் தான். என்ன மருமோளை இப்படி பண்ணி போட்ட? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க அம்மா கிட்ட உன்னை பத்தி நான் பெருமை பேசினேன். என்னத்த சொல்றீங்க? மருமவ நல்லவா வல்லவா நாளும் தெரிஞ்சவா, எங்களைய நல்லபடியா பாத்துக்கிறா, அப்படி இப்படின்னு உன்னை பத்தி புகழ்ந்துல தள்ளேன். ஆனா ஒரே செகண்ட்ல நான் சொன்ன வார்த்தையெல்லாம் நீ பொய்ன்னு நிரூபிச்சிட்டிய. என்ன பார்த்து நீங்க 1000 என்ன 1000க்கு மேல கூட சொல்லுங்க, என்ன பார்த்து நீங்க ஒரு நிமிஷம் கூட சந்தேகப்படாதீங்க. எப்படி சந்தேகப்படாம இருக்க முடியும்? நாங்க கண்ணால பார்த்தோமே. என்ன மாமியா மருமக பஞ்சாயத்து இங்க அம்மா வீட்டுக்கு வந்த அப்புறமா நடக்கா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. மைனிகாரிக்கு நான் தனியா ஒண்ணும் பண்ண சுடல. அந்த அடுப்பு மேல இருந்த பலகாரம் எல்லாம் நான் தான் சுட்டது. இங்க வேணா ஒண்ணு போய் எடுத்து தின்னி பாருங்களாம், எதுவுமே ஆகாது. ஏன் மருமோல நான் நல்ல நாள் கொண்டாட கூடாது கக்கூஸ்லயே கிடக்குன்னு நினைச்சிட்டியோ? என்ன நடக்குதுங்க? சந்தேகம் தான் ஒருத்தங்களுடைய வாழ்க்கையே கெடுத்து குட்டிச்சவராக்கிறோம். நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்கல்ல, நான் அப்படி எல்லாம் பண்ணல. இல்ல பிள்ளைங்கிறத நான் இப்ப ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். என்னது இவ ப்ரூவ் பண்ணி காட்டியலா?
என்ன நடக்குதுங்க? அந்த பலகாரத்தை நீங்க தின்னி காட்ட வேண்டாத்த, நான் தின்னி காட்டுறேன். என் மைனிக்கு கொடுத்த முறுக்கு அதே முறுக்க நான் தின்னி காட்டுறேன். நீ என்னதான் பண்ணு, நான் ஹாஸ்பிடல் போறேன். நில்லுங்க அத்த. ஆமா, முழு முறுக்கையும் தின்னிட்டாள பாத்தீங்களா அத்த? நான் ஃபுல்லா தின்னிட்டேன், எனக்கு எதுவும் ஆகலையே. என்ன மேனகா திடீர்னு ரியாக்ஷன் எல்லாம் குடிக்க? எதுக்கத்த இப்படி கோவமா பாக்குறீங்க? என் மேல எந்த தப்புமே இல்ல அத்த. திமிரு பிடிச்ச உன்னை நம்பவே முடியாது. நம்புங்க அத்த. ஹலோ சிவகாமி பாட்டி, என்னாச்சு பாட்டி, எதுக்கு அழுறீங்க? சுமதி சீக்கிரம் வீட்டுக்கு வாமாக்கா. ஏ பாட்டி என்னாச்சு, என்ன விஷயம் சொல்லுங்க. அப்படியா? ஆமாமா, நான் இப்ப வீட்ல தான் இருக்கேன். சரி சரி, இப்ப உடனே போன் பண்ணி சொல்றேன். ஆமா பாட்டி, நீங்க எதுக்கு அழாதீங்க பாட்டி, நான் இப்ப உடனே வரேன். சரி சரி. இல்ல பாட்டியோ ஒண்ணும் இல்ல, பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க தானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானும் வரேன். சரி சரி, போன வைங்க. இம்மா என்னாச்சுமா? எடி சொல்லது கேளுங்கடி, சாப்பிட்டு எடுத்து இருங்க, சண்டை போடாதீங்க. சித்தி துணி தைக்க தான் கொடுக்க போயிருக்கா, இப்ப வந்துருவா. ஏமா என்ன விஷயம் சொல்லுமா? டி சின்ன பொண்ணாத்தைய ஹாஸ்பிடல் கூட்டி போறாங்களாம், ஆனா கூட போயிட்டு வரேன்னா சண்டை போடாம அணைக்க காட்டாம சாப்பிட்டு எடுத்துருங்க. என்னமாக்கா? போன வாரதானமா சின்ன பொண்ணாத்தையா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு வந்தீங்க? அதெல்லாம் இப்ப எனக்கு விளக்கம் சொல்லக்கு நேரம் இல்ல, கிளம்பி என்ன நீங்க சண்டை போடாம இருங்க. சரிமா? சரி, என்னாச்சு யாதாச்சுன்னு தெரியலையே, பாட்டி அழுதுட்டுலாம் இருக்காங்க. சரி போவோம்.